இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா திரு பனேரி பாண்டியன் அவர்கள் நேமா 1 மாதம் இல்ல 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்மை சந்தித்தார். அப்ப நீண்ட நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். பனைமரத்தை பொறுத்தவரை ஒரு அடிப்படையை நம்ம தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மரங்கள், நிறைய வகை மரங்கள், அவைகள் இந்த தமிழ்நாட்டுக்கான மரங்களாக இல்லை. அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில மரங்கள் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அதோட இனப்பெருக்கத்தின் மூலமாக தமிழக பகுதிக்குள்ள வந்திருக்கும். ஆனா தமிழக பகுதியிலேயே உருவான பரிணாமம் அடைந்த ஒரு மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பனைமரம். இந்த பனைமரம் தமிழகத்திலேயே மிக 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 பழமையான மரமும் கூட. இது ஏன் பழமையான மரம் ஏங்க? இது இப்ப நேத்து தாங்க பார்த்தோம், நேத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம். இது எப்படிங்க பழமையான மரம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, தமிழகத்தில் டைனோசர்கள் முட்டைகள் கிடைச்சது. அதே போல தமிழகத்தில் அந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மரங்கள் இருக்கும். இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலம்லாம் சொன்னோம்னா அது ஒரு 10,000 ஆண்டோ 20,000 ஆண்டோலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகள். மில்லியன், அதுல எத்தனை ஜீரோ போடணும் கூட நமக்கு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள், அவைகள்லாம் கல்லாக போய் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த உயிரினங்களோடு வாழ்ந்த மரங்களும் அப்படியே கல்லாக போய் கிடக்கு. அப்படி பல கல் மரங்கள் நமக்கு தமிழகத்துல கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்த கல்லாக மாறி போன மரங்கள்ல கூட பனை மரம் இருக்கு. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், இங்க தமிழன் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு முன்பு, மனிதன் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு முன்பு, மனித குரங்குகள் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு முன்பு, பாலூட்டி வகைகள், குரங்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாலூட்டி வகைகள் இந்த மண்ணில் தோன்றுவதற்கு முன்பு, பறவை இனமாக இருக்கக்கூடிய இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே பனைமரம் அந்த உயிரினங்களுக்கும் உணவாக இருந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை, ஒரு வரலாற இந்த பனைமரங்கள் தக்க வச்சிருக்கு. இந்த பனைமரம் அவ்வளவு சீக்கிரம் அழிஞ்சிடாதுங்க. அதனால என்னவோ இந்த பனை சார்ந்த தொழில், இந்த பனை சார்ந்த வாழ்வியல், இந்த பனை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திற்கும் தமிழகத்தில் தடை இருக்கு. ஏன் பனைமரம் அவ்வளவு சீக்கிரம் அழிந்து விடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது வெயிலை தாங்கி எவ்வளவு, இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும், நம் மனிதர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். ஆனா இந்த வெயில்ல நம்மளால எவ்வளவு நேரத்துக்கு நிற்க முடியும்? இங்க வேற ஒரு மரத்தையோ செடியோ கொண்டு வந்து நட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த வெயில தாங்க முடியாது, வறட்சியை தாங்க முடியாது. ஆனால் இந்த பனைமரம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வறட்சியை தாங்கி உயிரோடு இருந்து அதுவும் இனப்பெருக்கம் செய்து செழித்து இருக்கும். இந்த இடத்திற்கு பேரு கூட பனங்காடு அப்படின்னு தான் பார்த்தேன். இது ஏன் பனங்காடு? இது மனிதர்கள் நட்டு வச்சதால இது பனங்காடு இல்ல. இது இயற்கையாகவே இந்த மரங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து வர்றதுனால இந்த பகுதியை பனங்காடுன்னு சொல்றோம். அப்ப இத்தகைய காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு உயரிய மரம் பனை மரம். அதனாலதான் பனை மரத்தை தமிழர்கள் தெய்வத்திற்கு நிகராக பார்த்து வந்தார்கள். பனை என்பது ஒரு வகையான தெய்வம் தான் தமிழர்களுக்கு. ஆதி கால தமிழர்கள் அவ்வாறே கருதினார்கள். இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈரான்ல அரபு நாடுகள்ல பெரும் போர் என்பது உருவாகி இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு, கண்டிப்பா நீங்க எல்லாம் கேஸ் புக் பண்ணிருப்பீங்க, இன்னும் வந்திருக்காது. நிறைய பேர் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும், இன்னும் பிரச்சனை ஆகத்தான் செய்ய போகுது. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தட்டுப்பாடு வந்து கொண்டேதான் இருக்க போயிருது, தட்டுப்பாடு வரதான் போகுது, அதை யாராலும் தடுக்க முடியாது, அது இன்றியமையாதது. இந்த அளவிற்கு இந்த உலகம் ஒரு பெரும் போர் சூழலை சந்தித்து வருகிறது. இப்ப இந்த போர் சூழல் வந்த உடனேயே நமக்கு சமையல் எரிவாயு தடைப்படும், பெட்ரோல் மாதிரியான இந்த எரிபொருட்கள் தடைப்படும். இந்த பெட்ரோல் இதெல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா அப்புறம் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்ட முடியாது. இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிறார், கொரோனா லாக்டவுன் போல ஒரு லாக்டவுனுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், நமது மனங்களை நம்ம அதுக்கு தயாராக வச்சுக்கணுங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா லாக்டவுன்ல எவ்வளவு கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சோம், எவ்வளவு பொருளாதார பின்னடைவுகளை நம்ம சந்திச்சோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேருக்கு
கொரோனா நோய் வந்து செத்தவனை விட இந்த ஊரடங்கால் செத்தவனோட எண்ணிக்கை அதிகம். இதான் உண்மை. அப்படி அந்த மாதிரி ஒரு ஊரடங்கு இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் பொழுது வரதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நிச்சயம் வரும் அப்படிங்கிறத நமது கணிப்பும் கூட. அப்படி ஒரு விஷயம் வந்ததென்றால் ஒவ்வொருத்தவங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், பனைமரம் ஒரு 10 பனைமரம் இருக்கிற இடத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழ்ந்துருவீங்க. ஏன்னா பனைமரம் என்பது முழுக்க முழுக்க தற்சார்பு மரம். மற்ற மரங்கள், மற்ற பயிரினங்கள் இவைகள் எல்லாம் விட பனைமரம் இருக்கக்கூடிய இடத்தில் தற்சார்பு பொருளாதாரம் என்பது தானாகவே நிற்கும். இத உணர்ந்து நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவர் இந்த மண்ணிலும் இருந்தார், ஈழத்திலும் இருந்தார். இந்த மண்ணுக்கு வந்துட்டு போயிருக்கார். அந்த தலைவர் நமது தேசிய தலைவர். அவர்களிடம் ஒரு கேள்வியை ஐரோப்பிய நாடுகள் அப்பப்ப இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அப்ப கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க இப்படி போர் செய்றீங்க, அதெல்லாம் புரியுது, உங்களுக்கு உரிமை இருக்கு, இந்த மண் உங்களுக்கானது, நீங்க போராடுற நோக்கம் சரியானது. ஆனா ஒரு நாடை கட்டமைக்கணும் அப்படின்னா அதற்கு பொருளாதாரம் தேவை. நீங்க ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறீங்க. அப்படி சண்டை போட்டு ஒரு நாட்டை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க நாட்டுக்கான பொருளாதாரத்துக்கு என்ன போவீங்க? அப்ப உங்களால அந்த பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாது. அதனால இருக்கக்கூடிய இந்த இலங்கைக்குள்ள இணைஞ்சு போனீங்க அப்படின்னா இந்த பொருளாதார தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாம் இல்லாம நீங்க வாழ்ந்துக்கலாம்லன்னு ஒரு கேள்வியை ஒரு ஐரோப்பால இருந்து வந்த ஒரு நபர் கேள்வி முன்வைக்கிறார், ஒரு பத்திரிகையாளர். அப்ப உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? உங்க நாட்டை, ஈழத்தை ஒரு வளம் பெருந்திய ஒரு பொருளாதார மையமாக மாற்றக்கூடிய சக்தியாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் கேட்கும் பொழுது அவர் 2 விடயங்களை சொன்னார். ஒண்ணு, எனது எல்லை பரப்பில் இருக்கக்கூடிய கடற்கரை, அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மீன்கள், அந்த மீன் வளம், ஈழத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய மீன் வளம் எனக்கு மிக முக்கியமான பொருளாதாரத்தை பெற்று தரும். அடுத்து ஒண்ணு சொன்னாரு, நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் எங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பனைமரங்கள் சொன்னார். இந்த பனைமரத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தையும் இந்த பனைமரம் எங்களுக்கு கொடுத்து விடும். இதை நடைமுறையும் படுத்தினார் தலைவர். தனது படையில் இதை நடைமுறைப்படுத்தினார். உலக ராணுவ வீரர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதுகுல பேக் பேக்னு சொல்லுவாங்க. முதுகுல ஒரு பேக் பேக் போட்டுதான் போவாங்க. அப்படி அந்த பேக் பேக்ல என்ன இருக்கும்னா பின்னாடி இருக்க பை, அந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க பல நாட்கள் காடுகளுக்குள்ள போகணும். அவங்களுக்கு உணவு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், நீர் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் 1, 2 வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சில உணவுப் பொருட்களை வச்சிருப்பாங்க. இந்த பன்னாட்டு, அதாவது வெளிப்படையா சொல்றேனே, இந்த இஸ்ரேலு, அமெரிக்கா மாதிரியான ராணுவ வீரர்கள் என்ன வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பேக்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர் உப்பு கண்ட மாதிரி, அவங்க பாத்தீங்கன்னா பன்றி இறைச்சியில செய்யக்கூடிய பேக்கன்ஸ் வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர்க்களத்துக்கு போகும்பொழுது வரும்பொழுது அவங்களுக்கு பசி எடுக்கும் போது அதை சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது. அப்படி தலைவர் நம்ம வீரர்களுக்கு ஒரு பேக் பேக்ல ஒரு உணவு கொடுத்திருந்தார். அந்த உணவு தலைவராகவே உருவாக்கினார். அந்த உணவு என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம பனங்கிழங்கு எடுத்து காய வச்சு அதை மாவாக்கி அந்த மாவு கூட கருப்பட்டியை கலந்து ஒரு சாக்லேட் தயாரிச்சார், ஒரு வகையான சாக்லேட். அதுல தேவையான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப இதை எடுத்து வச்சு கெட்டும் போகாது. இத பல நாட்களுக்கு வச்சுக்கலாம், அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போயிடாது. இதை எடுத்து வச்சிருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு 5-6 கட்டியை வச்சிருப்பாங்க உள்ள. அவங்களுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் இந்த கட்டி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. 10 நாளா இருந்தாலும் சரி, 20 நாளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பசி அடங்கிவிடும். போதுமான அளவு உணவை அவங்க கையில எடுத்துட்டு போவாங்க. இந்த முறையை உருவாக்கியவர் நமது தலைவர். அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது, இந்த பனைமரங்கள் இருக்கும் வரை நமக்கு பாதுகாப்புன்னு. இன்னும் நான் சொல்றேன், உலக அளவில் இருக்கக்கூடிய ராணுவங்கள் அவர்களை சுற்றி பாதுகாப்பு அரண்கள் அமைப்பாங்க. அந்த பாதுகாப்பு அரண்களை எதுல அமைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மண் மூட்டை வைப்பாங்க. அதாவது இதெல்லாம் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒரு தற்காலிகமாக அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, துப்பாக்கி குண்டுகள் இருந்து தடுக்கிறதுக்கு அவுட் போஸ்ட் கட்டுவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட் மூட்டைகளை அடுக்கி வைப்பாங்க. இல்ல சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்ப அமெரிக்கா மாதிரியான கொஞ்சம் அதிக பொருளாதாரம் கொண்ட நாடுகள்ல இருக்கவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் புல்லட் ப்ரூஃபா இருக்கக்கூடிய காங்கிரீட்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் காங்கிரீட்ஸ் வச்சுதான் அந்த இது கட்டுவாங்க. ஆனா தமிழர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு அரண்களை அமைத்து கொடுத்ததும் பனைமரம் தான்.
பனை மரங்களை வெட்டி அத 4 பக்கமும் கட்டி வச்சிருவாங்க. நம்புங்க, ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து அந்த பனை மரத்துல மோதுனா கூட அந்த பனை மரம் தாங்கி நிக்குமா? பனை மரத்தில் செய்யக்கூடிய அந்த இதுல வந்து துப்பாக்கி குண்டுகள், டேங்குகள், அதாவது ராணுவ டேங்குகளை உடைக்கக்கூடிய ஆன்டி டேங்க் கன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆன்டி டேங்க் கன், அதாவது இரும்பால் செய்யக்கூடிய ஒரு ராணுவ வாகனங்களை உடைத்து துளை போட்டு சொல்லக்கூடிய புல்லட்டுகளும் கூட இந்த பனை மரத்தை வைத்து கட்டக்கூடிய இந்த சுவர் தாங்கி நிக்குது. அதை கண்டுபிடிச்சு, ஏன்னா பிளெக்சிபிளான ஒரு தன்மை கொண்ட மரம் இது. அந்த இம்பாக்ட உள் வாங்கிட்டு நிக்கும், குத்தி குத்தி நின்றும் புல்லட்டு. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி செயல்முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி ஒரு நாட்டை நிர்வகித்தார் தலைவர். அந்த நாட்டுடைய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துடைய ஒரு அடிநாதமாக பனைமரம் இருந்தது. இங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், எப்படி ஈழத்தை வந்து நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்னாவே நம்ம ஊர்கள்ல இருக்கக்கூடிய பனங்காடுகளை போய் பாருங்க. ஈழத்துக்கும் அந்த இடத்துக்கும் வித்தியாசமே இருக்காது. ஈழத்துல முழுக்க பனை மரங்கள் தான் படர்ந்திருக்கும். எங்க நீங்க ஈழத்துல போய் இறங்கிட்டீங்கன்னாவே உங்க கண்ணுல பனைமரம் படாம இருக்காது. ஆனா தமிழகத்திலயும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சில சதிகளால, சில தவறான பொருளாதார கொள்கைகளால, சில தவறான விவசாய முறைகளால பனை மரத்துடைய பயன்களை வந்து நாம் உணராமல் மழுங்கடிச்சு தவறான பொய்யான கருத்துக்களை தமிழர்கள் மத்தியில் பரப்பி விட்டு படிப்படியாக இந்த பனை மரத்து சார்ந்த எதையுமே பயன்படுத்தாம, வெட்கப்பட்டு சொல்றேன், எங்க ஊர்ல எல்லாம் விவசாயிகள் பனை மரத்தை வெட்டுனாங்க. பயனில்லைன்னு சொல்லி பனை மரங்களை வெட்டி இருக்கிறார்கள். அந்த அளவுதான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பனை மரங்களை வந்து பெரிய அளவு மதிப்பு இருக்காது. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அதற்கப்புறம் தான் படிப்படியாக தமிழர்கள் உணர தொடங்கினார்கள். எது உண்மையான பொருளாதாரம், எது உண்மையான நமக்கான வேளாண்மை மீட்டெடுத்தல், எதற்காக நமது முன்னோர்கள் குளக்கரைகள், ஏரிக்கரைகள் எல்லாம் பனை மரத்தை நட்டு இருந்தாங்க, ஏன் இதை வந்து இப்ப தடுக்கிறாங்க, இதையெல்லாம் படிப்படியாக உணர்ந்தார்கள். நம்மை சுற்றி ஒரு பெரிய சதிப்பின்னல் இருக்குங்கிறத முதல்ல தமிழர்கள் உணரணும். இங்க ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட சீமை கருவேலம், ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த சீமை கருவேலம் ஆப்பிரிக்காவிலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. அது அங்கதான் பூர்வீகம். ஆனா அங்கேயே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த சீமை கருவேலங்களை இங்க கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் இல்லாத பொல்லாத பொய்களை பரப்பி ஏமாற்றி அமெரிக்க ஏஜென்ட்கள் பரப்புனாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்க, இது விறகுக்கு பயன்படும், அதனால இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. இப்படி ஏமாத்தி கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிச்ச அந்த சீமை கருவேலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. இந்த சீமை கருவேலத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல தமிழ் உணர்வாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாரும் போராடி தீர்ப்பையும் பெற்றாங்க. தீர்ப்பு வந்துருச்சு. கண்ணில் படக்கூடிய அத்தனை சீமை கருவேல மரங்களையும் அரசாங்கம் எடுக்க வேணும், வெட்ட வேணும், மக்களும் அதை முன் வந்து செய்யலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை, பொது இடங்கள் இருக்கக்கூடிய சீமை கருவேலங்களை எல்லாரும் வெட்டுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பும் கொடுத்துருச்சு. எல்லாரும் வெட்டவும் தொடங்கிட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்து அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறான். நம்ப முடியுதா? சீமை கருவேலத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுட்டான். அப்படியே நிக்குது இப்ப வரைக்கும். இப்ப போய் நீங்க வெட்ட முடியாது. வெட்டுனீங்கன்னா வந்து பிரச்சனை. பாத்துக்கோங்க, நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய சதிப்பின்னல் இருக்குன்னு பாருங்க. இந்த சதிப்பின்னல்ல தலையாய சதிப்பின்னல் ஒண்ணு இந்த நம் மண்ணில் நடந்தது என்றால் அதுதான் கல்லுக்கான தடை. தலையாய சதிப்பின்னல் இது வந்து இதுதான் மையம். நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்காக போராடுறோம், ஜல்லிக்கட்டு தடை. அந்த ஜல்லிக்கட்டு தடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், பீட்டாங்கிற ஒருத்தன் வந்து சம்பந்தம் இல்லாம மாடுகளை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல அந்த தடையை கொண்டு வந்தான். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ மாஃபியால தொடங்கி எத்தனை பால் வியாபாரம், இதெல்லாம் அந்த சதிகளை தமிழர்கள் உணர்ந்தார்கள். பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதுல இருந்து நாம் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு வரைக்கும் ஜல்லிக்கட்டு நமது பழைய பாரம்பரிய முறையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட வடிவத்தில் இன்றாலே நடந்து வருகிறது. எல்லாரும் பொங்கல் அன்று பார்த்து வருகிறோம். அது போல தமிழகத்தில் போடப்பட்ட மிக முக்கியமான சதி என்பது இந்த கல்லுக்கான தடை. இந்த கல்லுக்கான தடை என்னங்க அப்படி பெரிய முக்கியமான சதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு அதிர்ச்சியை பாருங்க. உலகத்திலேயே ஒரு மாநிலத்துல ஒரு அரசாங்கம் கல்லுக்கு தடை போட்டிருக்குன்னா அது தமிழ்நாடு மட்டும்தாங்க. உலகத்திலேயே நீங்க எந்த நாட்டிலையும், இந்தோனேசியா, சைனா, ஜப்பான், இந்தியாவில மற்ற மாநிலங்கள், நீங்க ஆந்திரால போனா கல்லு கிடைக்கும், கேரளால போனா கல்லு கிடைக்கும், கர்நாடகத்துக்கு போனா கல்லு கிடைக்கும், தமிழ்நாட்டுல கல்லுக்கு தடை. யோசிங்க.
கேரளால மருந்து கலக்க மாட்டானா? கேரளால கலப்படம் வராதா? அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் தடை? இப்ப இந்த முடிச்சுக்கு ஒரு பதில் இருக்கு. உலகத்திலேயே, உலகம் எதுக்கு, அண்ட பிரபஞ்சத்திலேயே அரசாங்கம் மது விற்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. எந்த அரசாங்கமும், அமெரிக்க அரசாங்கம், பிரான்ஸ் அரசாங்கம், இந்தியாவில் மற்ற மாநில அரசாங்கங்கள் மது விற்கிறது கிடையாது. உலகத்திலே ஒரு அரசாங்கம் மதுவை விற்குதுன்னா அது தமிழ்நாடு. உலகத்திலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லுக்கு தடை என்றால் அதுவும் தமிழ்நாடு. இப்ப புரியுதா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வெறும் சாராய வியாபாரம் மட்டுமல்ல. இது சாராய வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, அதுல அந்த வியாபாரிகள் பயனடைகிறார்கள், அதனால இந்த கல்லுக்கு தடை. இதற்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிக்கக்கூடிய சதியும் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் கருவறுக்கக்கூடிய, இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு சதி திட்டம் இருக்கு. இதான் உண்மை. ஏன்னு சொல்லவா? ஈழத்துல நடந்தது இனப்படுகொலை. நம்ம சொந்தங்களை, நம்ம குழந்தைங்களை, பெண்களை கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு கொன்று ஒழித்தார்கள். அப்படி கொத்து கொத்துகளாக குண்டுகளை போட்டு எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுமா? இதுவரை நம்ம கணக்குல 2.5 லட்சம் பேர். இதுவரை நம்ம கணக்குல பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அந்த போர் நடந்துச்சு. அந்த 30 ஆண்டு கால போர்ல 2.5 லட்சம், அது இன்னும் எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இறந்திருக்காங்க இந்த போர்ல. கடைசி போர்ல மட்டும் 2.5 லட்சம் பேர். இப்ப தமிழகத்தில் மதுவால் ஏற்படக்கூடிய மரணம் என்ன நினைக்கிறீங்க? 5 வருடங்களில் 5 லட்சம் பேர். 5 வருஷத்துல 5 லட்சம் பேரு மதுவை குடிப்பதால் உடல்வாதம் ஏற்பட்டு, வாகன விபத்து ஏற்பட்டு, இந்த மதுவை குடித்துக் கொண்டு அடுத்தவங்க போய் வெட்டுறது, அடுத்தவங்கிட்ட போய் மோதுறது, பெண்களை கற்பழிக்கிறது, பாலியல். இன்னைக்கு பாக்குறோம், நியூஸ் எல்லாம் பாக்குறோம். 2 வயது குழந்தை, பச்சிளம் குழந்தை, 80 வயது மூதாட்டி பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டுல. எந்த தமிழ்நாட்டுல? பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நம் உயிரை துச்சமென மதித்து போர்க்களம் கண்ட இந்த தமிழ்நாட்டில் நம் குழந்தை, 2 வயது குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடியல. 80 வயது தாயை நம்மால் பாதுகாக்க முடியல. இது நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் பெண்கள் எவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க பாருங்க. இங்க அந்த எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த எஃப்ஐஆர்ல எல்லா எஃப்ஐஆர்லயும் ஒரு களவாணி இருப்பான். அந்த களவாணி தான் மது போதை. பெண்களை பொண்டாட்டி வெட்டி கொண்டு இருப்பான். அந்த எஃப்ஐஆர்ல பாருங்க, மது குடித்திருந்தேன் இருக்கும். பெத்த பிள்ளைய கொண்டிருப்பான், பாருங்க மது குடித்திருந்தேன். ஒரு பஸ்ல போய் இடிச்சு விபத்துக்குள்ளாகி இருப்பான், மது குடித்திருந்தேன். அப்ப பாருங்க, இந்த மாதிரியான இறப்புகள் மட்டும், அது போக மது குடிப்பதால் கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு, லிவர் சிரோசிஸ், அப்புறம் அல்சர் வர்றது, இது போக நரம்பு தளர்ச்சி, மூளை பிரச்சனை, இந்த மாதிரி அது உடம்புக்குள்ள எங்கெங்கெல்லாம் போதோ அத்தனை இடத்துக்குள்ள பிரச்சனை தான். அப்படி அத்தனை பிரச்சனைகளையும் இறந்தவங்க மட்டுமே 5 ஆண்டுகளில் 5 லட்சம் பேர். இதை விட இனப்படுகொலைய உங்களுக்கு எந்தவித கேஸும் இல்லாம, எந்தவித விசாரணையும் இல்லாம, எந்த உலக நாடுகளுடைய தலையிடும் இல்லாம ஒரு மண்ணில் செய்ய முடியுமா? இது போக நமது கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள் அடுக்கிட்டே போலாம். இவ்வளவுக்கும் காரணம் இந்த மது. இங்க மதுவுக்கு எதிராக பலரும் போராடுகிறார்கள். பல அரசியல்வாதிகள், பல தலைவர்கள், பல சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் போராடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடைகள் நடந்து கொண்டேதான் இருக்கு. யாராலையும் தடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கள்ளுக்கடை திறக்காமல் இருப்பது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மது குடிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் கிடையாது. மது என்பது ஒரு விதமான அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுக்கு பழக்கப்படுத்தினாங்க. டாஸ்மாக் கடைகளை திறந்த உடனே பலரும் போய் டாஸ்மாக்ல போய் குடிக்கல. மாறாக நம்மிடம் ஒரு கலாச்சார பண்பாட்டை திணித்தார்கள். எப்படி திணிச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமா பாட்டுகளை எல்லாம் எடுத்து பாருங்க. காதல் வெற்றி, டாஸ்மார்க்கு வாடா. காதல் தோல்வி, டாஸ்மார்க்கு வாடா. அப்பா இறந்துட்டாரு, டாஸ்மார்க்கு வாடா. அப்பா பாராட்டினாரு, டாஸ்மார்க்கு வாடா. எத்தனை பாடல்கள் டாஸ்மார்க் மதுபானங்களை புகழ்ந்தோ இல்ல அந்த சூழலிலோ எடுக்கப்பட்டதாக இருந்தது. மது குடிச்சா தத்துவம் வருமா? இதெல்லாம் தமிழ் சினிமால வந்துச்சா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? விசை அடிச்சோமா இல்லையா?
பழக்கப்படுத்தினாங்க, உங்களிடம் திணித்தார்கள், குழந்தைகிட்ட பழக்கப்படுத்தினாங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டை வந்து நம்ம பெரியவங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? சரி, இதுக்காகவே யாராவது குடிச்சிருவாங்கன்னு தோணும். ஆனா நம்ம மட்டும் பார்க்கல, நம்ம குழந்தைகளே பார்க்க வச்சோம். குழந்தைகளை பார்க்க வச்சோம். அந்த குழந்தைக்கு சிறு வயதுல இருந்து இது தப்பு இல்ல, இது தவறு இல்ல, இதை நம்ம பின்பற்றதுல ஒண்ணு பாருங்க. ஹீரோவே குடிக்கிறாரு. இப்ப நீங்க சமீபமா பார்த்திருப்பீங்க, இப்ப கடந்த 5 ஆண்டுகள்லாம் பாத்தீங்களா ஹீரோயின் குடிப்பாங்க. பாருங்க, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் குடிக்கிற மாதிரி காட்டல, இப்ப பாருங்க ஹீரோயின் குடிப்பாங்க. அதுதான் சமத்துவம். ஆண் தவறு செய்யும் போது தட்டி கேட்டு நிக்கிறதுல சமத்துவம் கிடையாது. ஆண் தவறு செய்யும் போது, ஆண் குடிக்கும் போது கூட சைடு வச்சுட்டு தானம் குடிப்பதுதான் பெண்ணியம். அவ்வாறு நம்மிடம் சொல்லிக் கொடுக்கப்படுது. யார் சொல்லிக் கொடுக்கா? சினிமாக்காரன். இப்படியே நம்மளை பழக்கப்படுத்தி ஒரு பெரிய போதைக்குள்ள மாட்டி விட்டான். இன்னைக்கு நம்மை சுற்றி கூடிய அத்தனை பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாக அவை இருக்குது. அந்த மூல காரணத்தை உடைக்கக்கூடிய ஒரு கடப்பாறையாக பனை மரங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். காரணம் என்னன்னா பாருங்க, இப்ப கல்லுக்கான தடை நீங்கிட்டோம், அது ஒரு விஷயம் இறக்கிட்டு இருக்கோம். அந்த கல்லுக்கான தடை நீங்கிருச்சுன்னு வைங்க, எல்லாரும் கல்ல இறக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கல்லுல ஆல்கஹால் இருக்கானா? இருக்கு. எவ்வளவு சதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் 4-6% உள்ளதான். 6% தாண்டாது. கல்லு எவ்வளவு குடிச்சாலும் 6% மேல தாண்டாது. அப்ப இந்த 4-6% இது ஆல்கஹால் வந்து கல்லுல இருக்கும். இப்ப எல்லாரும் பீரு, இந்த ஒயின் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து லெசர் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அதாவது சாராயத்துல ஒரு குறைந்த சாராயம். அந்த பீர்ல மட்டுமே ஆவரேஜா எவ்வளவு ஆல்கஹால் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8-10. நார்மலா இருக்க பீர்ல 8-10 இருக்கும். இப்ப நம்ம தமிழர்கள் எல்லாம் விரும்பி குடிக்கிறாங்களே வீரன், சூரன், சுப்பகா, புருஷன் அப்படின்னா, இந்த மாதிரியான மதுபானங்கள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40% இருக்கும். 40%, 50% இருக்கும். அதனாலதான் வாயில பட்டாவே எரியும். இங்க பாருங்க, இந்த கல், அதாவது ஆரம்பத்தட்ட மதுபானம்னு சொல்லக்கூடிய இந்த பீர் மற்றும் வைன்லயே 8% மேலதான் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஆனா கல்லுடைய உச்சபட்ச ஆல்கஹால் கண்டென்ட்டே 6% தான். இதுவும் இந்த கல்ல உடனே காலையிலேயே இறக்குறீங்கன்னு வைங்களேன், அதுல ஆல்கஹாலே இருக்காது. அதுல 1% கூட ஆல்கஹால் இருக்காது. காலையிலே விடிய காலையே இறக்கிட்டீங்கன்னு வைங்க, இருக்காது. அது வெளிப்படையா சொன்னோம்னா சுண்ணாம்பு போடாது 15 தான், அப்படிதான் இருக்கும் அது. அதனால காலையிலேயே இறக்கி இருக்கக்கூடிய அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்லில் ஆல்கஹால் கண்டென்ட் என்பது எதோட நீங்க ஒப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா பழைய சோரோட ஒப்பிடலாம். நீங்க பழைய சோறுல எவ்வளவு ஆல்கஹால் கண்டென்ட். இன்னொன்னுங்க, இந்த ஆல்கஹால்ங்கிறது ஒரு இயற்கைக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. இந்த ஆல்கஹால்ங்கிறது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அது அது எப்படி சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்டுட்டு கழிவு போகுதுங்க. நம்ம சாப்பிடுறோம், கழிவு வருது. இந்த நுண்ணுயிர்கள் சாப்பிடுதுல, அதுக்கும் லெட்டின், பாத்ரூம், யூரின் எல்லாம் போகணும்ல, உள்ள இறங்குனா வெளியில போகணும்ல. அப்படி இந்த நுண்ணுயிரிகள் சாப்பிடக்கூடிய நுண்ணுயிர்களுடைய மூத்திரம்னு எடுத்துக்கலாம் ஆல்கஹால். வெளிப்படையா சொன்னா ஆல்கஹால் என்பது நுண்ணுயிரிகளுடைய மூத்திரம். இது தயிர்லயே இருக்கு. இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், வாய்க்குள்ள கொசு போகுது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. வண்டி ஓட்டி போவோம், அப்படியே பாடிட்டு போறோம், இளையராஜா பாடல் பாடுறோம்னு நீங்க வாயை தந்து போவோம், கொசு உள்ள போயிடும். என்ன பண்ண போயிடுச்சு, அது ஒரு புரதச்சத்து நினைச்சு கடந்து போக வேண்டியதான். அது மாதிரி தயிர்ல ஆல்கஹால் இருக்கு. தயிர்ல வந்து பாத்தீங்கன்னா 0.something இருக்கும். பழைய சோறுல பாத்தீங்கன்னா 1% இல்லைன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனாலதான் பழைய சோறு சாப்பிட்டோன்னே நமக்கு தூக்கம் வருது. இந்த ஆல்கஹாலை சாப்பிட்டோன்னே நமக்கு தூக்கமும் போதையும் வருவதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, ஆல்கஹால் என்பது நாம் உணவாக உட்கொள்வதற்கு ஒவ்வாத உணவு. அதனால நம்ம உடம்புக்குள்ள போனோன்னு இது செரிக்க முடியாது. ஆல்கஹாலை நம்ம உடம்பு செரிக்காது. செரிக்கிறதுக்கான தன்மை நம்ம கிட்ட கிடையாது. அது வெளிப்படையா சொன்னா ஆல்கஹால் 100% 100% கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால்ல நீங்க எடுத்து ஒரு மீன்கள் வாழக்கூடிய குளத்துல ஊத்துனீங்கன்னா அந்த குளத்துல அத்தனை மீன் செத்துரும். ஆல்கஹால் என்பது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது விஷம். ஆனா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய சித்த மருத்துவம் அந்த முறைகள் எல்லாம் விஷமா இருந்தாலும் ஒரு ரொம்ப கம்மியான அளவு இருந்தா அது மருந்து. பழனியில நம்ம சொல்றோம்ல, நவபாசான சிலை, அது 9 வகையான விஷத்தை ஒன்னா கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிலை தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு அது இருக்கும் பொழுது அது விஷம் இருக்காது. அதே போல ஆல்கஹால் ரொம்ப கம்மியான அளவு இருக்கும்போது அது விஷத்தன்மை அடையாது. அது விஷமாக நமக்கு நம்ம உடம்பு கருதாது. அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனா அது அதிகமாகும் பொழுது நமக்கு பாதிப்பு. அப்ப இந்த கல்லுல எவ்வளவு
நம்ம என்ன கல்லே நினைச்சாலும் 8% மேல 6% மேல அதனால ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய முடியாது. அந்த திறன் கல்லுக்கு கிடையாது. அப்ப இந்த கல்லை தடை செஞ்சுட்டு 40% 50% இருக்கக்கூடிய ஆல்கஹாலை தமிழக அரசாங்கம் விற்பதற்கு அனுமதி கொடுக்குது. பாத்துக்கோங்க. இங்க சரிங்க, இந்த கல்லு வந்துச்சுன்னாதான் எப்படிங்க மது பழக்கம் அதுன்னு அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா, இன்னைக்கு மது குடிச்சு மது வெறியர்களாக இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் மதுவை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஒரே நாள் மது கடையில் நிப்பாட்டிட்டோம்னு வைங்க, அடுத்து ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் இல்ல, ஒரு 3-4 மாசத்துல பல பேர் செத்துருவான். அவன் சாப்பிட முடியாம செத்துருவாங்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த ஆல்கஹாலுக்கு அத்தகைய ஒரு தன்மை இருக்கு. ஒரு விஷத்தை நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப அந்த விஷத்துக்கு தகுந்த மாதிரி பழக்கப்படுத்திடுறோம். அந்த பழக்கம் என்ன ஆகும்னா, அந்த விஷம் கிடைக்காம போயிடுச்சுன்னா நம்ம உடம்பு அதோட பேலன்ஸை மிஸ் பண்ணி அது நமக்கு மரணத்தை கொடுக்கும். இதன் காரணமாகத்தான் கொரோனா லாக்டவுன் வந்த உடனே நிறைய பேர் மது குடிக்க முடியாம இருந்தவங்க இறந்து போனாங்க நிறைய பேர். அது நம்ம குடும்பங்கள கூட யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் இருப்பாங்க, மது பழக்கம் அதிகமாக இருந்தவர்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்ப மதுக்கடைகளை மூடிட்டு கள்ளுக்கடைகளை திறந்துட்டோம்னு வைங்களேன், இந்த மது பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம கள்ளு குடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த போதை பத்தாதுதான், மிஞ்சி போனா அவங்க அதிகமா பானப்பனைய கூட குடிக்கலாம். ஆனா இதுல ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இது அவனை சாக விடாது, அவன் அடிக்ஷன்ல இருந்து அவனை சாக விடாது, அவனை காப்பாத்திடும். அடுத்து இந்த கல்லுல இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் பெரிய அளவு உடம்ப பாதிக்காதுங்கிறனால கால ஓட்டத்துல இவன் வெறும் கல்லை மட்டுமே குடிச்சானா அவனுக்கு மதுவுல இருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய நிவாரண மருந்தாகவும் கல் இருக்கும். நிவாரண மருந்து. இன்னைக்கு மது பழக்கத்தை நான் விட்டு ஒழிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன், அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. மது பழக்கம் வேண்டாம், நான் விட்டு ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, அவன் அடுத்து எப்படி அதுல இருந்து வெளியில வருவான்? வர முடியாது. அவன் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. டாக்டர் என்ன சொல்லுவாரு, கல்லு குடிங்கன்னு சொல்ல மாட்டாரு, சிரிப்பு சாராயமே குடிச்சு எடுத்து போட்டுருவாரு. இதுதான் நடக்குது தமிழ்நாட்டுல. வேற வழி இல்ல. ஒரு டாக்டர் பாப்பாரு, ஐயா இவன் மது குடிக்காம இருந்தாலும் செத்துருவான் போல, வேற வழியில பண்ணி குடிப்பான்ற. அப்ப அந்த பழக்கத்துல இருந்து அவனால வெளியே வரவே முடியாது. ஆனா கல்லுக்கு மட்டும் இங்க தடை நீங்க இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மருத்துவரும் கல்லு குடிங்கம்பாங்க. ஒவ்வொரு மருத்துவரும் போய் கல்லு குடிங்க, உங்களுக்கு சரியாயிருப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்லுக்கான தடை வெறும் சாராய வியாபாரிகளை குறிவிப்பதற்காக மட்டும் கிடையாது, நம்மள சாகடிக்கிறதுக்கு. நீ சாராயத்தை மட்டுமே குடிச்சு செத்துப்போ அப்படிங்கிறது தான். இந்த சாராயம் குடிக்கிறதுல இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம குடும்பங்கள் எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆகி அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே கருத்தரிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மாமியார் கொடுமையில அங்கிருந்து ஆரம்பிக்குமே. இந்த ஆரிஜின் ஆஃப் மாமியார் ஸ்டோரின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, குழந்தை தள்ளி போச்சுன்னா அங்கதான் மாமியார்களுக்கு அப்படியே, அவங்களும் பெண்கள் தான், ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, அந்த கோவம் வந்துடும். இன்னும் குழந்தை வரல, இன்னும் குழந்தை வரலையானு. பக்தியும் அப்பதான் வரும். பக்தி அங்கிருந்தான் தொடங்கும். குழந்தை கிடைக்கலன்னா உடனே பக்தி வந்துடும். முருகன் காவடி எடுப்பாங்க, அளவு குத்துவாங்க, பூ குதிப்பாங்க. அப்ப நம்ம கலாச்சாரத்துல இனப்பெருக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கும் ஆப்பரிச்சு விட்டான். இன்னொன்னு கேளுங்க, உலகத்திலேயே இதுக்கு தமிழக ஆண்கள் நிலைமையை வச்சு பாருங்க. உலகத்திலேயே மிக கம்மியாக, அதுவும் வெளிப்படையா இந்தியாவிலேயே மிக கம்மியாக ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, அதாவது குழந்தை பெறக்கூடிய தன்மை யாருக்கு தெரியும்? ரொம்ப கம்மியா இருக்கு, தமிழர்களுக்கு. கேவலமா இல்ல நமக்கு? வெளிப்படையா அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழக ஆண்களுக்கு ஆண்மை இல்லைங்குது. இதுதான் உண்மை. காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த மது பழக்கம், இந்த போதை பழக்கம், இவைகளிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய எந்த விதமான உணவு பழக்கமும் நம்மிடம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அத்தகைய ஒரு உணவு கல்லு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, கல்லு குடிச்சா ஆண்மை வருங்க. இதுதான் உண்மை. கல்லு ஒருத்தர் அதிகமா குடிக்கிறாரு அப்படின்னா, அதிகமா குடிக்க முடியாது, ஒரு பானை குடிச்சா வயிறு உப்பிரும். அவர் குடிச்சிட்டு வராரு ரெகுலரா அப்படின்னா உண்மையாகவே அவருக்கு ஆண்மை என்பது அதிகரிக்கும். இதான் வேணும். என்ன சொன்னேன்ல, குறிப்பிட்ட அளவு ஒரு விஷமாக இருந்தாலும் அந்த ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது அது மருந்தாக மாறும். அதான் நம்ம சித்த மருத்துவம் கண்டுபிடித்தது. எந்த விதமான ஒரு இதா இருந்தாலும் அதோட அளவு என்பது மிக முக்கியம். அப்ப இந்த கல்லுக்கான தடை என்பது நமது ஒட்டுமொத்த வாழ்வாதாரம், பொருளாதாரம், வாழ்வியல் அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த கல். அது நம்ம அந்த தடையை உடைக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்த்துட்டேன், திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும், இங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், நாங்கள் அதிகாரத்துக்கு கண்டிப்பா நீங்களாம் எத்தனையோ தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ முறை சத்தியம் பண்ணிருப்பாங்க, நாங்க வந்தா கல்லுக்கு தடை நீங்கும். நாங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி இந்த மாதிரி
தென்னை தோட்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள், பனை தோட்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள், பனை சார்ந்து தென்னை மரம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்வாதாரம் கொண்ட விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் அங்க அந்த தலைவர்கள் போகும்போது கல்லுக்கான தடை நீங்கும்பாங்க. நீங்கவே நீங்கள். ஏன்னா இந்த கல்லுக்கான தடையை போட்டது தமிழக அரசு கிடையாது, அதுக்கு மேல இந்திய அரசு நினைப்பீங்க, இந்திய அரசும் கிடையாது. உலகத்தை நம்மை கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது உலகத்தை சில பன்னாட்டு வணிக கூட்டங்கள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள். அந்த பன்னாட்டு வணிக கூட்டம் தமிழகத்தில் பனை சார்ந்த தொழிலும் பனை சார்ந்த பொருளாதாரமும் அது சார்ந்த தற்சார்பும் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சதி செய்துதான் இந்த கல்லுக்கான தடையை இங்க கொண்டு வந்திருக்கிறார்கள். இவனுங்க நமக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டானுங்க. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இதை தடுத்துருவானுங்க. அதனாலதான் எத்தனை முறை அரசியல்வாதிகள் உங்களுக்கு சத்தியம் பண்ணாலும் இந்த தடையை நீக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்திய வரலாறே நமக்கான அதற்கான ஒரு வழிகாட்டலையும் கொடுத்திருக்கு. இந்திய விடுதலை என்பது வெள்ளைக்காரன் நமக்கு தானா கொடுக்கல. காந்தி என்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் அவர் மனதில் தோன்றிய ஒத்துழையாமை என்ற ஒரு கோட்பாடு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசாங்கம் என்ன வேணாலும் சொல்லட்டும், அரசாங்கம் தடை போடட்டும், நான் அதை செய்வேன். ஏன்னா அது தவறு இல்லை. ஒத்துழையாமை, ஒத்துழைக்க மாட்டேன். ஆனா இங்க நம்ம தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம அரசாங்கத்தை பெரிய அளவு நம்பக்கூடிய மக்கள். அரசாங்கம் நமக்கு கெட்டதா செய்யும்னு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், அரசாங்கம் உங்களுக்கு கெட்டதை மட்டும்தான் செய்யும். ஏன்னா நம்மை அரசு செய்பவர்கள் நம் இனத்தவர்கள் கிடையாது, இனத்தவர்கள் கிடையாது. ஐயா திரு தனியாசலம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எக்கேடு கெட்ட என்னன்னு நினைக்கிற கூட்டம் தான் இங்க தமிழகத்தில் ஆட்சி செய்யுது. அவங்க ஒருபோதும் நம்ம வாழணும், நம்ம ஆளணும், நம்ம அதிகாரம் வரணும், நமக்கு பொருளாதாரம் வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்மை சுரண்டி படைக்கணும் தான் நினைப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மலைகள், இங்க இருக்கக்கூடிய வளங்கள், இங்க இருக்கக்கூடிய இயற்கை எல்லாத்தையும் அழித்து விட்டால் இவன் அடுத்து எங்க போவாங்கிற கவலை அவனுக்கு கிடையாது. காரணம், அவ்வாறு அழிப்பவர்கள் வெளியில இருந்து வந்தவன். அவனுக்கு அவன் ஊர் இருக்கு, அவன் போயிடுவான். நம்ம தான் இங்க மாட்டிட்டு முடிக்கணும். அதனால புரிஞ்சுக்கோங்க, இந்த அரசாங்கம் திட்டமிட்டேதான் இந்த மாதிரியான தடைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்து வருகிறது. ஏங்க, நம்ம சாப்பிடுற உணவுல சத்து இல்ல, ஊட்டச்சத்து இல்ல அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து எந்த உணவு கிடைக்குமோ அதை தானே கொடுக்கணும். ஆனா அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுது? செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க செறிவூட்டப்பட்ட அரிசி யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு ரேஷன் கடையில அரிசி வாங்குறீங்கல்ல, அது செறிவூட்டப்பட்ட அரிசி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில அரிசி மருந்து மாதிரியே இருக்கும். அது எவனோ உருட்டி கொடுக்குறான் உருண்டை, அது உண்மையாவே மருந்து இல்ல, ரசம். செறிவூட்டப்பட்ட அரிசி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குங்க. இப்ப எல்லாரும் கேஸ் போட்டு அப்படிலாம் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? அவங்க விருப்பப்பட்டு வாங்கினா வாங்கிட்டு. அப்ப ரெண்டு அரிசியும் இருக்கும். ஆனா எங்கேயாவது ரேஷன் கடையில ஏங்க இது செறிவூட்டப்பட்ட அரிசிங்க, இது நல்ல அரிசிங்க, இது சாதாரண அரிசிங்க யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? உங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி தான் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி சாப்பிட்டா நமக்கு என்ன பக்க வலி வரும், என்ன நோய் வரும், அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. பில்கேட்ஸ் ஒரு பணக்காரன் இருக்கான், அவன மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்துல எவனும் கிடையாது. அந்த அயோக்கிய பைய வெளிப்படையாவே சொல்றாங்க, இந்தியா எங்களுக்கான ஒரு பரிசோதனை மையம்னு வெளிப்படையா சொல்றான். இது உண்மை, சத்தியம். எவனுமே பேசல, எவனுமே கண்டிக்கல. எந்த ஒரு அரசியல் தலைமையும் ஒரு பிசினஸ்மேன் வெளிப்படையாக சொல்றான், இந்தியா எங்களுக்கான ஒரு பரிசோதனை மையம்ங்கிறான். அந்த பரிசோதனை மையம் சொல்லும் பொழுது இங்க ஆளக்கூடிய கட்சிகள் எதுவுமே அவனை எதிர்த்து ஒரு வாய் திறக்கல, ஒண்ணுமே பேசல. கடந்து போறாங்க. நம்ம கடந்து போக கூடாது. ஏன்னா நம்ம தான் பலியாகிறோம். அந்த பில்கேட்ஸ் ஏன் அவன் அயோக்கிய பையன் சொல்ல தெரியுமா? அவன் இந்த கருப்பை வாயு அப்படின்னு வாயின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த வெஜனல் இதுல பெண்களுக்கு ஒரு புற்றுநோய் வரும். அந்த புற்றுநோய்க்கு பரிசோதனை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சான். அந்த தடுப்பூசியை பரிசோதிக்கிறதுக்கு ஆந்திரால இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களுக்கு ஊசி போட்டான். அங்க இருக்க ஸ்கூல்ல பழங்குடி மக்கள், அவங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. அரசாங்கம் கொண்டு ஏதோ ஊசியை குத்துது நினைச்சிட்டு இந்த நிறுவனத்தால கொடுக்கப்படுற அந்த பரிசோதிக்கப்படாத அந்த ஊசிகளை அந்த குழந்தைங்க என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் 10 வயசுக்கு கீழே. எல்லா குழந்தையும் 10 வயசுக்கு கீழே கொண்டு போட்டானுங்க. அதுல கிட்டத்தட்ட 25 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அப்பவே மயங்கினாங்க. அப்பவே அதுல கிட்டத்தட்ட 8 குழந்தைங்க செத்தே போயிட்டாங்க. 8 குழந்தைங்க மரணம், பெண்கள், தடுப்பூசி போட்டு. அதுக்கப்புறம் கேஸ் நடந்துச்சு. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு.
கேஸ் நடந்தது. கேஸே ஒரு 6-7 வருஷம் நடந்துச்சு. 6-7 வருஷம் கழிச்சு நம்ம நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுச்சு. எப்படி நிலைநாட்டுச்சு? அவங்க எப்படி செத்தாங்கன்னா தெரியல, ஆனா தடுப்பூசி காரணம் வேண்டாங்க. தடுப்பூசி போடப்பட்ட 8 குழந்தைங்க சாகுறாங்க, ஆனா அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரியல, ஆனா தடுப்பூசி காரணம் இல்ல. அப்படின்னா என்ன பொருள்? என்ன பொருள்? 8 குழந்தை யார் கொன்னாங்க? எப்படி செத்தாங்க? நடந்துச்சு. இதே இந்திய மண்ணில் பேச மாட்டாங்க, எவனும் பேச மாட்டான். உங்களுக்கு சந்தேகம்னா இப்ப இந்த ChatGPT, இந்த குரூப், இந்த மாதிரி இந்த AI எல்லாம் இருக்குல்ல, கேட்டு பாருங்க. பில்கேட்ஸ் என்ன தடுப்பூசி கொண்டு போட்டான், எந்த ஊர்ல போட்டான், எத்தனை குழந்தைங்க இறந்துச்சு, அதுக்கு இந்திய தீர்ப்பு என்ன, போய் பாருங்க, தேடி பாருங்க. நம்ம எல்லாம் அவன் மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, மனுஷனவே மதிக்கிறது இல்ல. அப்ப இங்க நமக்கு வேற வழியே இல்ல. நீ கல்லுக்கு தடை போட்டுக்கோ, நாங்க கல்லு இறக்குவோம், வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? எங்க மேல வழக்கு போட்டுக்கோ, நாம எல்லாம் சேர்ந்து வழக்காடுவோம். நல்லா நான் இங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். எங்க இயக்கம் உருவாகி வருகிறது. எங்களுக்கான இயக்கம் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு நாங்க வாக்குறுதி கொடுக்குறோம். கல்லுக்கு தடையை எங்களால உடைச்சு தர முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்து வருமானு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்றோம், கல்லுக்காக கைது செய்யப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் நாங்கள் பொருளாதார ரீதியாகவும் வழக்கறிஞர் மூலமாகவும் துணை நிற்போங்கிற சத்தியத்தை இங்க பதிவு பண்றோம். கல்லுக்காக, கல்லு இறக்குனாருங்கிற குற்றத்திற்காக இங்க ஒரு தமிழன் கைது செய்யப்பட்டால் அந்த இடத்துல எங்க இயக்கமும் எங்க இயக்கத்துடைய வழக்கறிஞர் பாசறையும் வந்து நிற்குங்கிற ஒரு உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். நம்மளால செய்ய முடியாது. நீ கைது பண்ணு, வழக்கு போடு, நாங்க இறக்குவோம். 10 பேர் இறக்குனா 10 பேரத்துக்குள்ள வைப்பேன், 100 பேர் இறக்குனா 100 பேரத்துக்குள்ள வைப்பேன். 1 லட்சம் பேர் இறக்குனா என்ன புடுங்குவேன்? 1 லட்சம் பேர் இறக்குனா என்ன புடுங்குவ? நீ எங்களை உள்ள வைக்கிறதுக்கு நீ வெளியே விட்டு போயிடலாம். உள்ள வச்சுன்னா உனக்கு தான் செலவு, நீ தான் சோறு போடணும். இதுல பயப்படுத்துறாங்களா? இப்ப அவங்க இங்க நாடகம் ஆண்டாங்க, உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு பெண் அழுகும் போது எனக்கு ஒரு மாதிரி கண்ணு, பெண்களோட அழுகைக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. பெண்கள்னால ஒரு ஆணை அன்னைக்குதான் ஒரு பெண்ணுடைய கதல் சத்தம் கேட்டதான் நம்ம எல்லாம் போருக்கு போயிருக்கோம். நம்ம போருக்கு போனா சாபம்னு தெரியும், நமக்கு மரணம் என்பது உறுதி போருக்கு போகும் பொழுது. ஆனாலும் நம் முன்னோர்கள் போராடி நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் அத்தனை பேரும் போருக்கு போயிருக்கலாம். யாரும் தனியா இல்ல. நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தனாவது போர்ல இறந்தவன் தான், இந்த மண்ணுக்காக செத்தவன் தான், இந்த மண்ணோட மண்ணை மாறினவன் தான். அப்படி அந்த பெண்களுடைய அழுகைக்கு அது அத்தகைய ஒரு தன்மை இருக்கு. அப்ப அந்த பெண் அழுகும்போது எனக்கு உண்மையிலே ஒரு மன கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இது என்னன்னா, கல் இறக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மீதும் போடக்கூடிய வழக்குகள் என்ன நோக்கத்துக்கு போறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். சாராய வழக்குகள் போடுவாங்க. இந்த வழக்குகளுடைய நோக்கமே அவங்க மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடணுங்கிறதுக்காக. குண்டர் இப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்கன்னு வைங்க, எந்த வழக்கா இருக்கட்டும், கொலை குற்றமா கூட இருக்கட்டும், அப்படி ஒரு வழக்கு போடுறாங்கன்னா அந்த வழக்குல நீங்க வாதாடி நீதிமன்றம் உங்களுக்கு பெயில் கொடுத்துடலாம். மேக்சிமம் எவ்வளவு நாளைக்கு அந்த பெயில தள்ளி போட முடியும் தெரியுமா? நான் சொல்றது கொலை குற்றத்துக்கு 90 நாள் தான். 90 நாளுக்கு மேல ஒருத்தரை அவர் குற்றம் உறுதியாக செய்தார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாம ஒரு நீதிமன்றத்தால அவரை உள்ள வைக்க முடியாது, சிறைக்குள்ள வைக்க முடியாது. 90 நாள் அவருக்கு கம்பல்சரி பெயில் கொடுத்துருவாங்க. அதனாலதான் கொலையே செஞ்சாலும் 90 நாள்ல வெளியில வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனா இதுக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கு, அதான் குண்டர் சட்டம். இந்த குண்டர் சட்டம்ங்கிறது என்னன்னா பிரிவென்டிவ் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவென்டிவ் ஆக்ட், பிரிவென்டிவ் பிரிவென்ஷன் அரெஸ்ட் அப்படிங்கிறதுனா இவன் தொடர் குற்றவாளி, இவனை நீ வெளியில விட்டா இவன் இன்னும் தொடர்ந்து குற்றங்கள் செய்வான். அதனால நமக்கு பாதிப்பு, இழப்பு அதிகம். அதனால இந்த தொடர் குற்றவாளிய வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லி அரசு முடிவெடுக்குது, நீதிமன்றம் கிடையாது. குண்டர் சட்டத்தை போடுறது நீதிமன்றம் கிடையாது, நீதிபதி கிடையாது, அரசாங்கம் முடிவு பண்ணுது. அரசாங்கத்துடைய முடிவுக்கு நீதிமன்றத்தால தலையிட முடியாது. அந்த குண்டர் சட்டம் உடையணும். அதற்கு ஒரு முறை வச்சிருக்காங்க, குண்டாஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டாஸ் போர்டுக்கு போயிட்டு இவர் அந்த குண்டர் சட்டத்துக்கு பொருந்த மாட்டார் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இந்த குண்டர் சட்டத்துக்கு இவர் பொருந்த மாட்டாருன்னு அவங்க விட்டா வெளியில வரலாம். அந்த போர்டு வர்றதுக்கே 3-4 மாசம் ஆகும். ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்கன்னா அந்த போர்டுக்கு அந்த விசாரணை வர்றதுக்கே 3-4 மாசம் ஆகும். கல்லுக்கடை போன்ற இந்த கல்லு இறக்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு போர்டுல கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பெட்டிஷன் ஒண்ணு இருக்கு. இந்த ரிப்பெட்டிஷன் நீங்க போட்டு வாதாடணும். அது பாத்தீங்கன்னா நம்பர் வைஸ் தான் வரும். பல குற்றங்கள் இருக்கனால நம்பர் வைஸ்ல நமக்கு வரும். அது வரதுக்கு ஒரு 7-8 மாசம் ஆகும். ரிப்பெட்டிஷன்ல நமக்கு உடஞ்சிரும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு கல்லு இறக்கனா அப்படிங்கிற ஒரு குற்றத்திற்காக ஒருத்தரை கைது செய்து குண்டாஸ் போடப்பட்டது என்றால் குறைந்தபட்சம் அவரை 1 ஆண்டுகள் நிச்சயமாக காவல்துறையால் உள்ள வச்சிட முடியும். 1 வருஷம் அவரை முளைக்க முடியும். ஒரு கல்லை இறக்கக்கூடியவர் பெரிய பணக்காரராக இருக்க வாய்ப்பில்லை.
பெரிய பணக்காரரா இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு ஏழை எளிய தொழிலாளியா தான் இருப்பார். ஒரு வருஷம் அவர் அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து போகிறார் என்றால் அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன ஆகும் யோசிங்க. அப்ப இதுதான் இவர்களுடைய நோக்கம். பனை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கல்லுங்கிற இந்த ஒரு இதை தடைய வச்சு நம்மை முடக்கி விடுவார்கள். இதைதான் இவங்க தொடர்ச்சியா பண்றாங்க. அப்ப இதை எப்படி நம்ம தடுக்கிறது? வேற வழி இல்லை. ஒன்றாக கரம் போக்க வேண்டும். தனித்தனியா பேசுறதுல எந்த பயனும் கிடையாது. தைரியமாக தனியாக செயல்பட்டு நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தோளோட தோல் நின்னோம்னா எத்தனை பேர் மேல குண்டாசு போட்ட முடியும்? எத்தனை பேர் மேல உள்ள வச்சிட முடியும்? வைக்க முடியாது. அப்ப மக்கள் ஒருங்கிணையணும். மக்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் அதை முறியெடுத்து நின்றார்களோ அது போல மக்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால், அவர்கள் ஒன்றாக நின்றால் இது கால ஓட்டத்தில் மறைஞ்சு போகும். அதுக்கான வேலைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். ஒரு விடயத்தை மட்டும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இந்த கல் அப்படிங்கிற இது கிட்ட இன்னொரு மறைமுக தாக்கலும் இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு வாரம் இருக்குமா ஒரு பானையில உடைச்சிட்டு இருந்தாங்களே, நம்ம ஊர்ல இந்த விளையாட்டுக்கு இந்த பானையை தூங்கிட்டு அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டு மறந்துட்டாங்களாம் காவல்துறை. ஏன்னா குறி அடிச்சு அது மாதிரி பணமரமா பார்த்து குறி அடிக்கிறாங்க. காவல்துறைக்கு மோப்ப சக்தி அதிகம். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மோப்ப சக்தி காவல்துறைக்கு அதிகம். மோப்ப சக்தி சில உயிர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப இந்த மோப்ப சக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகம்னா, பானைக்கு வெளியில இருந்து உள்ள இருக்கிறது பதனியா கல்லன் கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா? பதனிக்கும் கல்லுக்கும் மோந்து பார்த்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரே கூட்டம் இந்த கூட்டம் தான். ஏன்னா அந்த கூட்டத்தோட தலைவர் யாரு? பதனை குடிச்சு பார்த்துட்டு சக்கரை போட்டுறீங்களான்னு கேட்ட தலைவர். இதுதான் இவங்களுடைய புரிதல். இதுதான் இவங்களுடைய அரசியல். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த பசங்க சின்ன பசங்க தான். கண்டிப்பா ஏதோ ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருப்பானுங்க. ஆனா என்னமோ தெரியல, ஒரு சக விவசாய கண்ணீரோட பாக்குறதும், சக விவசாய குடும்பத்தை நாசம் பண்றதும், கசக்கி போடுறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் வரும்பொழுது இந்த ரோட்டோரத்துல யாராவது கடை வச்சிருப்பாங்க, மீன் வச்சிருப்பாங்க, அங்க போய் உடச்சு விடுறது, தள்ளி விடுறது, கண்ணு தெரியாதவங்க ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தா அங்க போய் மிதிச்சு விடுறது. அதே போலதான் இந்த கண்ணு ஏதாவது பிரச்சனைனா பானையை போய் உடைக்கிறாங்க. எவனுமே மருந்தகத்துக்கு போறது இல்லை. ஏன்னா பாருங்க, கல்லுல கலப்படமா? எப்படி அந்த கலப்படம்னா, கல்லுல ஒரு மாத்திரையை போட்டாங்களாம். அப்ப நீ எங்க போகணும்? மாத்திரை கடைக்கு தானே போகணும். அந்த மாத்திரை எவன் வித்தான்? அந்த மாத்திரை எங்க இருந்து வாங்கப்பட்டுச்சு? அந்த மாத்திரை கடை, அந்த மாத்திரை விஷ மாத்திரை அப்படின்னா, போதை மாத்திரைனா அவன் இல்ல அப்ப கைது பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த மாத்திரை இந்த கல்லுக்குள்ள போட்டாங்களாம். அதனால கல்லு பானையை உடைப்பாங்களாம். அது கல்லு பானையா பதனி பானையான்னு தெரியாம. அப்ப எவ்வளவு ஒரு நயவஞ்சகம். அப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக இவங்களுக்கு கொடுமை செய்து கொண்டே இருந்தால் படிப்படியாக இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அப்படி ஒதுங்கி போகட்டும். அந்த அளவுக்கு தமிழர்களை இந்த கல்லுக்கும் பனைமரத்திலிருந்து விலக்கி விடணுங்கிற நோக்கம் இவர்களுக்கு இருக்குன்னா, நான் சொன்னதுனா உண்மைதானே? இது திட்டமிட்ட சதின்னு சொன்னேன்ல. இது எதர்ச்சியா அரசியல்வாதிகளுக்கு புரியாம கிரியாமலாம் கிடையாது. திட்டமிட்ட சதி. இங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. நம்ம அவர் வெண்தாடி வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு சட்டை போட்டு சுத்திட்டு இருப்பாப்ல. அவர் பாத்தீங்கன்னா கல்லு கடைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு ஒரு வெள்ளைக்காரன் கிட்ட. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம எல்லாரும் தோட்டம் வச்சிருப்போம், துறை வச்சிருப்போம், நம்ம மரங்களை கான்ட்ராக்ட் கொடுறோம். அவருக்கு 500 மரம் இருந்துச்சு. அது நம்ம போய் எண்ணி பார்த்தாலும் தெரியும். இங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. யுனெஸ்கோ அவார்ட்லாம் வாங்கினாரு அவரு. அது நமக்கு பார்த்தா தெரியும். யுனெஸ்கோ மன்றம் அவங்களே ஒரு மன்றத்துக்கு போய் அவார்டு கொடுத்துட்டாங்க. அவர் சொல்றாரு, கல்லுக்கடைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருந்தாரு ஒரு வெள்ளைக்காரன்கிட்ட. கல்லுக்கடை போராட்டத்தை காந்தி அவர்கள் முன்னெடுக்கும் பொழுது அந்த மரத்தை போய் 500 மரத்தை வெட்டி வீசிட்டாங்க. கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாவே போதுமேடா. கான்ட்ராக்ட் அப்பா நான் இந்த இதுப்பா எந்தப்பா கட்டு தொகை, ஒரு கான்ட்ராக்ட் என்னங்க காசு கொடுத்தாலுங்க அவர் வாங்கியிருப்பாரு. எந்தப்பா இந்த கட்டு தொகை, கான்ட்ராக்ட் வேணாம்ப்பா, நான் மரத்துல இளநீ குடிச்சுக்கிறேன்பான்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு 500 மரத்தை வெட்டி வீழ்த்தினாராம். இது கதை. இப்படி உட்காந்து நம்ம காலில் பூசுட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பூசுட்டிட்டு இருக்காங்க. அதனால பாருங்க, சரி அப்படி பண்ண நபரு நல்லவராக இருந்தால் மது ஒழிப்பு தானே பேசிக்கணும். கல்லுக்காக 500 மரங்களை வெட்டினாரு. அவரே சொல்றாரு, ஒருவன் மது குடிப்பது அவனது தனிப்பட்ட விருப்பம். மதுக்கடைகளை அதனால மூடக்கூடாதுன்னு பின்னால பேசுறாருங்க. அவரு பின்னாடி பேசுறாரு மாறி மாறி. இதுதான் அரசியல். இதுதான் தமிழகத்துல நம்ம ஏமாற்றி இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் இன்றளவும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த கல்லுக்கான தடையை உடைத்து தொடர்ந்து செய்வோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கணும். போன ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு. அது இத்தனை மக்கள் இதற்கு ஆதரவாக நிற்பீர்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல.
கண்டிப்பாக இது தொடரணும். இன்னும் பெரிய பெரிய அளவுக்கு இந்த விழிப்புணர்வு என்பது மக்களை போய் சேரும். நாங்க பேசுறது எல்லாமே, இந்த காணொலிகள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக செயல்படுவோம், ஒன்றாக நிற்போம், ஒருவருக்கு ஒருவர் தோளுக்கு தோல் துணை நிற்போம். நிச்சயமாக நம் மண்ணை மீட்கலாம், நம் மக்களை காக்கலாம். அதற்கு அனைவரும் ஒன்றாக தான் இருக்கணும். தனி மரங்கள் தோப்பாகாது, சரியா? அது எந்த மரமா இருந்தாலும் சரி, பனை மரமா இருந்தாலும் சரி, தனி மரம் தோப்பாகாது. இதை நான் இங்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.